ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா கேரளா சைடில் பொளிச்சி அதான் செய்ய போகிறோம். மீன் வச்சு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது என்ன மீனுன்ட்டு மாஸ்டர்கிட்ட கேட்டுக்கலாம். மாஸ்டர், என்ன மீன்? இந்த மீன் பேர் வந்து செருப்பு அட்டை. நம்ம ஊர் சைடில் செருப்பு அட்டைன்னு சொல்லுவாங்க. வாங்க இதை வச்சு டிஷ்ஷு செய்வோம். ஓகே மாஸ்டர், ஆயிரத்தி ரெடி பண்ணுங்கள். ஒரு ஏற்கனவே அந்த மேலே ஒரு தோல் இருக்கும், அதை உரிச்சிட்டாப்புல. நண்பர்களே, ரெடியாக அதை மீன் அரைச்சி நமக்கு தேவையான அளவுக்கு, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மீன் அரைஞ்சி மசாலா தடைக்கலாம். தேவையான அளவுக்கு கோடு போட்டுக்கலாம். இன்னும் கோடு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான காரத்தூள் போட்டுக்கலாம். அப்போத்தானே காரம் சாரமாக இருக்கும். தனி மிளகாய் தூள் போட்டாச்சு. மஞ்சள் போட்டுக்கலாம். லைட்டாக கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். மாஸ்டர் வேறு லெவலில் மசாலாலாம் தட்டிகிட்டு இருக்காரு. மீனில் மசாலா தடியாச்சு. அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த போல் வேறு அதுக்கு மேலே வைக்கிற மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மீனுக்கு தேவையான மசாலா: சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். கூட தக்காளி, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் ஃபைனலாக மாஸ்டர் அதுக்கு தேவையான பொருள் அறிஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பற்ற வச்சாச்சு, வானல் வச்சாச்சு. இதனால் வானல் வச்சுருக்கோன்னா, மீன் பெருசாக இருக்கிறதால வானல் தோசைகள் அதுக்கு தகுந்த போல் தோசைகள் பத்தலை நம்மள்கிட்ட. அதனால் வானல்லே வச்சு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். வானலும் பத்தாது போல், கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் ஊற்றிருக்காப்புல. ஓகே, மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. மீன் எடுத்து போட்டுக்கலாம் வானல. நினச்ச போல வானல பத்தவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய தோசைகள் இல்லாமல். வானலை இப்படி சுற்றி இது பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும் எப்படி திருப்பி இது பண்ணிட்டு இருக்கணும். மீனை பாரு, ஒரு பக்கமாக ரொம்ப வளைஞ்சிருச்சு, அடுத்த பக்கம் எப்படி அது திருப்புறதுன்னு தெரியல. வேறு ஒரு வழியாக மீனை திருப்பிட்டாரு. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அனல் ஓவராக இருக்குது, அனலை குறைச்சிக்கலாம். மாஸ்டர், அனலை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரொம்ப அனல் அதிகமாக இருக்குது. வாசனைக்கு கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் மேலே. எப்படி மாஸ்டர், எப்படி இருக்கு? ஐயோ, சொல்ல முடியாது, அப்படி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதவுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். அதிகமாக வதோனா, சும்மா லைட்டாக வதோனா போதும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதவிச்சு தக்காளி கொஞ்சம் வதவுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். கூட காரத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள், கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா, மஞ்சள்தூள், தனி மிளகாய் தூள் போட்டாச்சு. சால்ட் உப்பு போட்டுக்கலாம். வதக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கூட ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசனைக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா கிரேவி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு லைட்டாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான். போட்டுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தர போட்டாச்சு நல்லா வாசனைக்காக. கிரேவி வேறு லெவலில் வந்துட்டாப்புல. லைட்டாக ஆற விட்டுட்டு மீன் வறுத்து வச்சுக்கிறேன். போட்டு மசாலா அப்ளை பண்ணிட்டு வாழை இலையில் போட்டு கட்டி வேறு லெவலில் வறுத்து வேறு லெவலில் சமைச்சு சாப்பிடலாம். வாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அம்மாக்காமன்னு இருக்காப்புல இந்த கீழே அப்ளை பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் மீன் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, அட்டகாசமாக இருக்காப்புல. மசாலாவில் அப்படியே வச்சுக்கலாம். சந்தோஷமாக கொடுத்தா மணியா இல்லை, அது சொல்லுவாங்க. அந்த வாலில் தடுடா, கடை வயசு வைக்கிறான். அவ்வளோதான் விடு. கம்முனுக்கு மாட்றா. மசாலா வச்சு மடிச்சிக்கலாம். கட்டுறதுக்கு எதுங்கடா இது? இந்த மாதிரி இந்த வேலையும் பிடி, இந்த வேலையை பிடி, திருப்பி அந்த மணிக்கு போட்டு போட்டு நாளைக்கு தான் வச்சியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனை பொரிக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயை ஊற்றியாச்சு. மீன் நம்மளும் மசாலாலாம் போட்டு இலையில நல்லா அழகாக கட்டி வச்சுருக்கோம். மீனை போட்டு எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு. மீனை போட்டு பொரிச்சிக்கலாம். வாங்க, ரெடியாகி விட்டது. வாங்க பிரித்து இலையில வச்சு நிறைய சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு பாருங்கள். அப்படியே இந்த மசாலா பாருங்கள், அப்படியே எவ்வளோ ஜூஸியாக அப்படி தான் இருக்குது. அந்த மீனில் அப்படி வச்சு நம்மளை உரி போகிறோன்னா ஒரு வெங்காயத்தை ஒன்று வச்சு இது அவ்வளோ